எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்க கேட்போம். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாக. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வசனம், ஆண்டவர் தந்திருக்கிற வசனம் நல்ல வசனம். அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக. நிச்சயம்னா அர்த்தம் என்ன? கண்டிப்பாக, உண்மையாக, சத்தியமாக. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆபிரகாமிட்ட இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த போது அவர் மேலே ஆணை போட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆணைக்கு இறங்க தான் ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆண்டவராகிய தேவன் இன்று நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதில் 2 ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. 1 உலகத்துக்குரிய ஆசீர்வாதம், 2 நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருக பண்ணுவேன்னா நித்திய காலமாகவும் நம்முடைய சந்ததி இந்த பூமியில இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு மாறி போகலாம். அன்று ஆபிரகாம் உலகத்தை விட்டு மாறி போனான். அவனுடைய சந்ததி இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துல நிச்சயமாகவே அவர் நமக்கு வாக்கு தருகிறார். உன்னுடைய சந்ததி நித்திய காலம் வரைக்கும் உலகத்தை சுதந்தரிக்கும் என்று வாக்கு தருகிறார். அதற்கு அர்த்தம், உன்னுடைய சந்ததியின் குடும்பங்களிலே மலடி இருப்பதில்லை. உன்னுடைய சந்ததியும் 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 சந்ததியின் சந்தானமும் இந்த உலகத்தை சுதந்தரிக்கும் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் ஒரு விசை கூட. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என் சந்ததிக்கும் ஆண்டவர் சத்தியம் போட்டு, அதாவது கண்டிப்பாக நிச்சயமாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களையும் உசத்தி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் இயேசுவுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று. ஆமே, இந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய உபதேசத்திற்கு, ஆண்டவருடைய சத்தியத்திற்கு உண்மையாக, எப்படி அவர் நிச்சயமாக சொல்லுகிறார். நான் என்ன சொல்றேன், உண்மையாக கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 10 இருந்து 12 வரை வாசிக்க கேட்போம். வாசி. ஏன் என்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய தேவன் சத்தியம் போட்டு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை, அதாவது நித்திய காலம் வரைக்கும் உன்னுடைய சந்ததி இந்த பூமியை சுதந்தரிக்கும், உன் சந்ததியின் சந்தானமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் அவர் சத்தியம் கண்டிப்பாக என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வம் தான் நமக்கு இந்த வார்த்தை தந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்,
உன்னுடைய சந்தானத்தை ஆசீர்வதித்து பெருகி நித்தியத்திலும் சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவேன் என்று சத்தியம் போட்டு, அதாவது நிச்சயமாக சொல்லி இருக்கிறார். ஆமென். நான் சொல்லுகிறேன், ஆண்டுடைய வார்த்தையை உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய அதாவது அதுக்கு அர்த்தம் நம்முடைய சந்ததியில மலடி இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததியின் சந்தானமும் பெருகிக்கொண்டே இருக்கும். அந்த பெருக்கத்தில் வீழ்ச்சி வராமல் நித்தியத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவார். அவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கிட்ட போனா இன்னும் நமக்கு செய்தி முடியாது. ஆமென். அப்போ அவ்வளவு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை தந்த தேவன் இன்று கர்த்தர் நம்மை பரீட்சை பார்க்கிறவராய் இருந்தார். அவரிடம் நம்முடைய விண்ணப்பத்தை வைத்தபோது இன்றும் கர்த்தர் அந்த விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தார். ஹல்லேலூயா. இந்த சின்ன விஷயத்துக்கே கர்த்தர் கேட்டதுக்கு நமக்கு பதில் இன்றே தந்திருக்கிறார். அப்போ அவர் சொன்ன வாக்கை நம்ம விசுவாசித்தால், உண்மையா சொல்றேன், உன்னுடைய சந்ததிகளும் சந்ததியின் சந்தானமும் இந்த தேசத்தில் பிறக்கும். உன்னுடைய சந்ததியும் சந்தானத்தின் சந்தனத்துக்கு மலடி இருப்பதில்லை. அந்த குடும்பங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியைகளும், ஏன் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் தந்தா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமே. இன்று உலக கிறிஸ்தவர்களுக்கு அநேகம் பேருக்கு இயேசு எங்க பார்க்கிறார், என்ன பார்க்கிறார், நான் இதை செய்தேன் அதை செய்தேன், இயேசு பார்த்திருந்தார் என்னை இவ்வண்ணமாக தண்டித்திருக்கலாமே என்று இருமாப்பு உடைய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய சிறு விண்ணப்பத்தை தனி ரூமில் செய்கிறத கர்த்தர் கேட்கிறார் என்றால், உன்னுடைய தனி ரூமிலையும் எந்த இடத்திலையும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும், கிரியைன்னா என்னது சொல்லுங்களா? உங்கள் கிரியை என்னது? செயல்கள். ஆமே. உன் கை செய்யும் செயல்கள், உன் காலு செய்யும் செயல்கள், உன்னுடைய வாய் பேசும் செயல்கள், உன் காது கேட்கும் செயல்கள், உன் கண் காணும் செயல்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் தந்த வார்த்தை, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சந்ததிகளை பெருக பண்ணி, சந்ததியின் சந்தானமும், அதாவது தலைமுறையா பெருக பண்ணி, அப்படி பெருக பண்ணணும்னா உன்னுடைய குடும்பங்களில் சந்தானத்துக்கும் சந்தானத்துக்கும் மலடி இருக்காது. அது மட்டுமில்ல, உன்னை ஆசீர்வதித்த தேவன் நித்தியத்துக்குரியவர்களாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது போல உன்னுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்வோமே, இந்த காலத்தோடு முடிஞ்சு போகுது. இன்னும் எத்தனை 60 தாண்டி 65 ஆக போகுது. எத்தனை நாள் தான்? அதுக்கு அடுத்து நம்முடைய சந்தானம் தான். ஆமே, நம்முடைய சந்ததி தான். அப்போ நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் தருகிறார் என்றால் அது காட் இஸ் கிரேட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்து உலகத்தில் வளர்ந்து திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் உலக பிரகாரமாய் சுவிட்சமாய் நடந்து அடுத்து அந்த பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை வளைத்தால் இவனுடைய சுவிட்சமான வாழ்க்கை தீர்ந்து பிள்ளைகளுக்காகவே பாதி வருஷத்தை ஆயுசுல பாதி வருஷத்தை பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து முடிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை வேஸ்டாகி போகாதபடிக்கு, வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கை அது விருதாவாய் போகாதபடிக்கு கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தொழிலை செய்கிறோம், பாதி வருஷம் நல்லா இருந்துட்டு அந்த தொழில் நாசமடைஞ்சு போகிறது என்றால் அது செய்தும் பிரயோஜனம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாகவும் இல்லை. ஒரு ஊழியம் செய்கிறோம் என்றால் பாதி நாட்களில் பாதி வருஷம் நம்ம நல்லா ஊழியத்தை செய்து விட்டு பாதி வருஷம் அநியாயமாக போய் குடும்பங்களில் சாபங்கள் வாங்கி வைத்தால் அது பிரயோஜனம் இல்லை. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாதி நாள் நமக்காக வாழ்கிறோம், பாதி நாள் நம்முடைய சந்ததிக்காக வாழ்கிறோம். பாதி நாள் நம்முடைய சந்ததிக்காக வாழ்ந்து விட்டு அது வருதாய் போனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? இதை நம்முடைய சந்ததிகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிள்ளைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக தான் பாதி நாளை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று புரிந்து இயேசுவோடு உறவாடி இயேசுடைய நன்மையை தகப்பன் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதயத்திலே வாஞ்சிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அவர்களுடைய சந்தானத்தையோ அவர்களை ஆசீர்வதிக்கிறது போல ஆசீர்வதிப்பார். இல்லை, தாய் தகப்பனை ஏளனம் செய்து, தந்தையை ஏளனம் செய்து, தாயை ஏளனம் செய்து மனமந்த வாழ்க்கையிலே தங்களுடைய இருதயத்துக்கு தோன்றினது போல நடப்போமானால் நம்முடைய சந்தானத்தையோ நம்முடைய சந்ததியையோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை விட்டு விலக்கி போடுவார் என்பது மகா உண்மையான காரியம், நிச்சயமான காரியம் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளையும் பரிசுத்தவான்களுக்கு, இந்த இடத்துல ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்ததை பற்றி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. உங்கள் கிரியைகள், உங்கள் நல் நடத்தைகள், நல் குணங்கள். தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் ஜனங்களை, அதாவது மேடு கரடு முரடு முள், அதாவது பில்லு மண் இருந்த இடத்துல அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு உட்கார வச்சு. ஒரு துணிக்க கூட, ஒரு பருக்க கூட கீழே விழாம பாதுகாத்தார். ஆமே, அவ்வளோ ஒழுங்க. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் சாப்பிட்ற இடத்துல நாலா திசையிலும் சோறு சிந்துது, ஆகாரம் சிந்துது. ஆகாரம், அதாவது உலக பிரகாரம் பார்த்தா ஒரு கிலோ அரிசியை உருவாக்கணும் பண்ணா ஒரு மனுஷன் நிலத்தில் சேரில் எவ்வளவோ மணிக்கூர் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த கஷ்டப்பட்ட அரிசியை உன்னை ஆசீர்வதித்தது நிமித்தம், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தது நிமித்தம், உன் சரீரத்தில் பாடுகளை மாற்றினது நிமித்தம், உன்னுடைய சரீரத்தில் பலன் தந்தது நிமித்தம் அந்த ஆகாரம் நமக்கு கிடைக்கிறது. அதை நிர்விசாரம் படுத்துகிறது ஒழுங்கற்ற ஒரு முறை. ஹல்லேலூயா. எப்படி சுத்த ஜலத்தில் உன்னுடைய சரீரத்தை கழுவி உன்னை சுத்தமாக வைன்னு சொன்னாரோ, அதே போல உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் சாப்பிடுகிற பழக்க வழக்கங்களை ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒழுக்கம் யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணியவில்லை, அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் இப்பிரபஞ்சத்தின் பிதாவாகிய பொல்லாத பிசாசுனுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, எந்த ஒரு சம்சயமும் இல்லை. சாப்பிடுகிற இடம் முதல், அவர்கள் உடுக்கிற உடை முதல், அவர்கள் ஸ்நானம் பண்ணுகிற தண்ணி முதல், அவர்களுடைய ஒழுக்க கேடாயிருந்தால், இல்லை இல்லற வாழ்க்கையில் ஒழுக்க கேடாயிருந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசினுடைய ஆளுகைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல அவருக்கு ஊழியம் செய்ததை சொல்லவே இல்லை. உங்கள் கிரியை, அதான் கிரியை. ஒழுக்கம், நல்ல நடத்த, கீழ்ப்படிதல், இது கிரியை. ஆமென். ஆண்டவராகிய தேவன் அடுத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த உதவியையும் செய்து கொண்டிருக்கிற உதவியையும் நான் மறப்பதற்கு ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆமென். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார். அந்த கணக்கின் பிரகாரம்தான் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மலடில்லாமல் ஆண்டவருடைய கிருபையில
அவர் கரம் பிடித்து நடத்த சித்தமாயிருக்கிறார். இந்த பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் எந்த ஒரு கேடு மனமடிவை உண்டாக்குறீர்களோ, மனவேதனையை உண்டாக்குறீர்களோ, அதனுடைய பிரதிபலனை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பொல்லாத பிசாசு உங்களுக்கு தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும், அதாவது நல்நடத்த, ஒழுக்கம், கீழ்ப்படிதல், உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பாருங்கள், பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது வேலை செய்து கொடுத்தால், பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்தால், பரிசுத்தவான்களுக்கு எதையாவது செய்தால் கணக்கு பார்த்து பங்கு பார்க்கிற ஜனங்கள் இன்றைய உலகத்தில் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, உன் கிரியைகள், உன்னுடைய நல்நடத்தைகள், உன் ஒழுக்கம், உன்னுடைய கீழ்ப்படிதலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமில்ல, பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த ஊழியத்தையும் செய்து வருகிற ஊழியத்தையும் நான் பார்த்து கொண்டு அன்புள்ள இருதயத்தோடு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். அதாவது அதை மறந்து விடுகிறதற்கு நான் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று ஆண்டவராகிய தேவன் இன்று நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் 2 கரங்களையும் வானத்துக்கு நேரம் உசத்து 5 அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்தவான்களுக்கு நீ எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்தது என்பதை வேதம் நமக்கு திட்ட தெளிவாய் சொல்லி இருக்கிறது. பரலோகத்திற்கு போவதற்கு வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பரிசுத்த பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை பார்த்து, நீதிமான்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவன் ஒருவனுக்கு நீ எதை செய்தியோ. ஹல்லேலூயா. அதே தான் இதோ, பரிசுத்தவான்களுக்கு நீ எதை செய்தியோ, எந்த பணியை செய்தியோ, எந்த கடமையை செய்தியோ. எலியாவின் கையை கழுவி விட்ட, சாப்பிட்டு முடிஞ்சதும் கையை கழுவி வழுவதற்கு தண்ணியை வார்த்து கொடுத்த எலிசா, எலியாவை விட ரெட்டிப்பு வரங்களை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் முதன்மையான தீர்க்கதரிசியாய் விளங்கினதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. கியாசி அப்படி இல்லை, கியாசி அப்படி இல்லை. இந்த எலிசாவுக்கு பணி செய்தான். அவன் பங்கை விரும்புகிறவனாய், அவன் என்ன பணி செய்கிறானோ அதனுடைய சம்பளத்தை விரும்புகிறவனாய், என்ன வேலை செய்கிறானோ அதனுடைய கூலியை விரும்புகிறவனாய், பரிதானம் வாங்குகிறவனாய், அடுத்தவனுடைய பொருளை நாடுகிறவனாய் இருக்கிறான். எலிசாவின் பேரை சொல்லி, எலிசாவுக்கு நான் வேலைக்காரன், எலிசாவோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அவன் விலை போய்விட்டான் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதன் பிரகாரம் அவனுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் வந்து அவன் குஷ்டரோகியாய் உட்கார்ந்திருந்தான் என்பதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் சொல்லுகிறார் இந்த 10வது வசனத்தில், உன் கிரியைகள், உன்னுடைய நல் நடத்தை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய கீழ்ப்படிதல். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த சிறுபணியாயிருந்தாலும் இல்ல பெரும்பணியாயிருந்தாலும் அதற்கு நீ ஆண்டவரிடம் தயவோடு நீ செய்த பணியையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறதையும் நான் பார்த்து என் அன்பு உள்ளங்கொண்டவனாய் உங்களை ஆசீர்வதிப்பதே என்னுடைய நோக்கமாய் இருக்கிறது. இதை மறந்து போவதற்கு நான் அநீதி உள்ளவன் அல்ல. யாருக்கெல்லாம் விளங்குது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரியாதவங்க இருப்பீர்களானால் ஒரு அல்லேலூயா சொல்லாது இருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்திலே நின்று கொண்டு பேசுகிறார். நான் இது ஒன்றும் எழுதி வைக்கல, சும்மா வசனத்தை மட்டும்தான் எழுதி வச்சேன். ஆமென். பாருங்க, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் ஒழுக்கத்தை விரும்புகிற தேவன், அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன்,
பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன். அதுதான் சுத்த ஜலம். சுத்திகரிப்பை சொல்லி தந்தார். சுத்த ஜலத்தோடு உங்கள் சரீரத்தை கழுவுங்கள். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் நிறுத்துகிறார். ஏனென்றால் உங்கள் கிரியைகளை, இதுதான் கிரியை, உங்களுடைய நல் நடத்த, நல் ஒழுக்கம், நல் பரிசுத்தம். ஆமென். இதுதான் கிரியை, வேற ஒன்றும் கிரியைன்னு நினைச்சிடாதுங்க. ஹல்லேலூயா. இதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? பார்த்து கொண்டே இருக்கிறார். இதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? பார்த்து கொண்டே இருக்கிறார். இனி ஒன்று பார்க்கிறார். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற என்னது ஊழியம், பணி, வேலை. ஆமென். கியாசையை போல எலிசாவுக்கு ஊழியம் செய்கிறீங்களா, இல்லை எலிசாவை போல எலியாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? உங்களை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எலிசா ஊழியம் செய்தான், எந்த கைமாறும் அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய எலியாவுடைய கையை கூட கழுவதற்கு தண்ணியை கோரி கொடுத்தான், வஸ்திரங்களை நனைத்து கொடுத்தான், அவனுக்கு என்ற எல்லா பணிவிடைகளையும் செய்து கொடுத்தான். கேயாசி அப்படி அல்ல. எலிசாவுக்கு செய்த ஒவ்வொரு பணிக்கும், ஒவ்வொரு ஊழியத்துக்கும் பிரதிபலனை, பங்கை எதிர்பார்த்து செய்தான். ஆமென், ஆமென். அதுதான் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு, பாருங்க, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருவதனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஹல்லேலூயா. இனி 11வது வசனத்துக்கு போவோம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஒரு பைபிளை எடுத்து ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டா, இல்லை ஊழியக்காரன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டா, 3ஆவது நாளே வீட்டில் அப்படியே சக்கப்பழம் பழுத்தது போல பழுத்திருக்கணும். இல்லை இங்கே ஆண்டவரும் வேண்டாம், ஒரு வாக்கு கொடுத்த ஊழியக்காரனும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஒரு ஒழுங்கு இருக்க மாட்டோம், ஒரு கீழ்ப்படிதல் இருக்க மாட்டோம், ஒரு பரிசுத்தம் இருக்க மாட்டோம், பரிசுத்தவான்களுக்கு பணி செய்தல் இருக்க மாட்டோம், இப்படி எல்லாம் இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் சக்கப்பழம் பழுத்து மனம் வந்தது போல ஆசீர்வாதம் வரணும். இன்றைய உலகத்தில் உள்ள கிறிஸ்தவருடைய எண்ணம் பாருங்க. ஆண்டவராகிய தேவன் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சதாவது அதுக்கு அர்த்தம், உன்னை இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து உன் சந்ததியை ஆசீர்வதித்து அதுக பெருக பண்ணி நித்தியத்தில் சேர்க்கும்படியாக உன்னுடைய சந்ததியும் சந்ததியின் சந்தானத்திலையும் மலடிருப்பதில்லை என்பதை மறைமுகமாக வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? சொல்லி வந்து அதை தந்து தருவதற்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் எப்படி இருந்தான், ஆபிரகாம் எப்படி இருந்தான், அதுதான். ஆபிரகாம் பற்றி இங்கே ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஆபிரகாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தான் என்பது தான் 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் நமக்கு விளக்கி சொல்லி இருக்கிறது. வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு 25 வருஷம் காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 5 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடு, 3 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடு, 1 வருஷம் காத்திருக்கணும்னு சொன்னாலே பெரிய பாடாக இருக்கு. ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு விதையை போட்டு முளை வந்துட்டேன்னா 3ஆவது நாள் ஏதாவது அறுக்கணும்னு பார்ப்போம். நட்ட 3ஆவது நாள் காய் என்ன பறிச்சக்கு முடியாது. அது ஏற்ற காலம் வருகிறது வரைக்கும் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள பிரசங்கிமார்களுக்கும் அப்படிதான், விசுவாசிகளுக்கும் அப்படிதான். இன்னைக்கு சொல்லிட்டா நாளைக்கு கிடைச்சலைங்க போச்சு. பாருங்க, அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்று நம்முடைய திருச்சபைக்கு தேசத்திற்கும் தந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஒழுக்கம், நல்நடத்த, பரிசுத்தம், பரிசுத்தவான்களுக்கு பணி செய்கிறது. எப்படி செய்கிற? பரிசுத்தம்னா தெரியும், சுத்த ஜனத்தினால் கழுவணும், இருதயம் தளிக்கப்பட்ட அதாவது இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். 2வது, நீ சாப்பிடுகிற இடத்துல ஒரு அரி சோறு கூட சிந்தப்படாது. நீ சாப்பிடுகிற இடத்துல ஒரு அசட்டை செய்யப்படாது. தெரியுமா? சில பிள்ளைகளெல்லாம் பிடிக்காத ஆகாரம் இருந்தால் கரண்டி எடுத்து கொத்தி குத்தி குத்தி விளையாடிட்டு. இது பரிசுத்தத்திற்கு அல்ல, இது ஒழுக்கத்துக்குள்ள அடையாளம் இல்லை.
இது தேவனுக்கு பிரியமானதல்ல. எது இருக்கு ஆண்டவர் தந்தாரோ அதை மனம் மடிவில்லாமல் மனமகிழ்ச்சியோட நல்ல ஆகாரத்தை புசித்துட்டு அப்படியே ஜம்முன்னு எழுந்திருச்சு சிரிச்சுட்டே போகணும். இது வாய்க்கு ருசியான ஆகாரம் இருந்தால் வா நிறைய சிரிப்பார்கள். வாய்க்கு ருசி இல்லாத ஒரு ஆகாரமாக இருந்தால் வா நிறைய திட்டிகிட்டே போவார்கள். என்ன இல்லை ஹோட்டல்காரங்க. ஆமேன், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? அப்போ ஆகாரம் சாப்பிடுகிற ஆண்டவராகிய தேவன் ஆயிரக்கணக்கில் ஜனம், புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அப்போ பொம்பளை எத்தனை ஆயிரம்னு தெரியல. ஆமே, அத்தனை பேரையும் உட்கார வச்சார். எங்கள் புல்தரையில் மேடு மண் அது இது இருக்க இடத்துல உட்கார வச்சு ஒரு துணி ஒழுங்குங்கிரியமாக உட்கார வச்சாராம். ஒரு பருக்க ஆகாரம் கூட அப்பம் கூட சிந்தாமல் 12 கூட நிறைய எடுத்தாராம். ஆமே, என்னத்துக்கு? இந்த மீதி இருக்கட்டுடா, அடுத்த முறை சாப்பிட வச்சுருங்கான்னு மீதி எடுக்க வச்சாராம். எது நம்மளங்க என்ன செய்வான்? எல்லாம் சிந்தம், சாப்பிட இடத்துலே சிந்தம். பிள்ளைகள் சாப்பிட்ற இடத்துல சிந்தது, பெரியவங்க சாப்பிட்ற இடத்துல சிந்தது, கையை உதறுறாங்க, அதிலே வச்சு உதறாங்க, 4 பக்கமும் சிந்தது. சிந்தித்து பாருங்கள், இது ஒழுக்கக்கேடான ஒரு முறை. ஆமேன், ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஆசிரியருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஊழியக்காரனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், இப்படியெல்லாம் இருந்து பரிசுத்தவான்களுக்கு நீ ஊழியம் செய்தா அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து நீ செய்கிற கேயாசியை போல இருந்துட்டு இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா வருமா? வருமானு கேட்டேன். வராது. ஆமேன், நல்ல ஆசீர்வாதம். ஆமேன். நானும் மனசில் நினைச்சேன், ஒரு கண்டிஷன் இல்லாமல் ஆசீர்வாதம் தந்திருக்குன்னு வந்து நின்ன பிறகுதான் தெரியுது, உன்னுடைய ஒழுக்கக்கேடை, உன்னுடைய பரிசுத்த கேடை, உன்னுடைய கீழ்ப்படியாதன் கேடை, நீ ஆண்டவருக்கென்று இல்லை ஊழியக்காரங்களுக்கென்று பரிசுத்தவான்களுக்கென்று எதை செய்தாலும் அதனுடைய கூலியை பிரதிபலனை எதிர்பார்க்கிறாய் என்றால் எப்படி இந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சிரசில் தங்கும்? ஆமேன். யாருக்கெல்லாம் விளங்குது? இனி 11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. ஆமேன், ஹல்லேலூயா. சிலது இன்னைக்கே தந்துடுவார், சில நாளைக்கு தருவார், சிலது இந்த மாசத்துல ஒன்றை சரி பண்ணினி 10 மாசம் கழிஞ்சு தருவார். ஆனால் வாக்குத்தத்தம் தான். அவர் தந்த வாக்குத்தத்தம் ஒன்றும் அது தரையில் விழுந்து போகாது. உன்னை கொண்டு அது பெறக்கூட ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் உன்னுடைய பிள்ளைகளுக்காவது அவர் கொடுக்காம விட மாட்டார். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? நீ தகுதியுடையவனாக இருந்தா அது உன் காலத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாசத்திலே நடைபெறும். இல்லாவிட்டால் அவர் சொன்ன வார்த்தை தான். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அசதியா இருக்கக்கூடாதான். வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொண்ட தேவ பிள்ளைகளை நீ முன்மாதிரியா நினைத்து காத்திரு என்று சொல்லுகிறார். ஆமென். 12வது வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சொல்லி தந்து வாக்குத்தத்தமாக தந்த தேவன் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளையும், அதாவது 10வது 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நீ வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்து விசுவாசத்தோடு இருந்து பரிபூரண நம்பிக்கையோடு இருந்து ஒழுக்கத்திலேயோ பரிசுத்தத்திலேயோ கீழ்ப்படிதலையோ ஊழியக்காரனுக்கு செய்கிற வேலையிலும் ஊழியத்திலும், அதாவது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்திலேயோ நீ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின்படி, பிள்ளைகள் கொண்டுள்ள நம்பிக்கையின்படி. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்பிக்கை உள்ள பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பு உறுதியாய் கிடைக்கும். நித்திய ரட்சிப்பு உறுதியாய் கிடைக்கும். அதுதான் எபிரேயர் 6வது அதிகாரம் 13 16 வரை வாசிப்போம் ஒவ்வொரு வசமா. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு. அதுதான் நிச்சயமாக. ஆமென். இன்னைக்கு உங்களை விட ஆண்டவரை விட பெரியவர் யாரும் இந்த திருச்சபையிலும் இந்த தேசத்திலும் இல்லாதபடியினால் உங்களுக்கு இவ்வண்ணமாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதம் உனக்கு உன் சந்ததிக்கும் உண்டு என்று. ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க ஒரு அல்லேலியா சொல்லலாமே. ஹalleluya. 14 அந்த ஆசீர்வாதத்தை தான் சொல்றார். தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் நம்மிடம் ஒழுக்கம் வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதுல நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். ஆமென். யாரெல்லாம் தியாகம் செய்கிறீங்க? தியாகம் செய்யணும் பிரச்சனை இல்லை, ஓத்திரம் பண்ணாதிருந்தாலே போதும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஊழியக்காரனுக்கு வேலை செய்கிறதுல கணக்கு பார்த்தா கேஆசின்னு அர்த்தம். ஊழியக்காரனுக்கு வேலை செய்கிறதுல ஆண்டவருக்கு செய்கிறேன் என்கிற திட நம்பிக்கையோடு, ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு செய்கிற திட நம்பிக்கையோடு கணக்கு பார்க்காவிட்டால் எலிசா என்று அர்த்தம். ஆமென். நீங்கள் கேஆசியா எலிசாவா என்ன உங்களையே தீர்மானித்து கொள்ளணும். ஆமென், ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. உண்மையாக சொல்கிறேன், தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், ஆண்டவருடைய ஒரு பிள்ளையா சொல்கிறேன், ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசியா சொல்கிறேன், ஆண்டவருடைய சபைகளை கட்டி எழுப்புகிற ஒரு அப்போஸ்தலனார் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியா சொல்கிறேன், ஆண்டவருடைய ஒரு மேய்ப்பனா சொல்கிறேன். ஊழியக்காரனுக்கு எதை செய்தியோ அதுக்கு 100 பலனை நீ அடையாமல் போக மாட்டேன். ஆமென், ஹalleluya. பரிசுத்தவான்களுக்கு நீ எதை செய்தியோ அதனுடைய பிரதிபலனை அடையாம உன் கண் மூடப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லலாமே. இது ஊழியக்காரனுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு வேதனை. ஊழியக்காரன் குடும்பத்துக்கு ஒரு வியாதி, ஒரு கஷ்டம் வந்துட்டா ஊழியக்காரன் சரியில்லை என்று பரிசுத்தவான்களுக்கு இந்த உபத்திரவம் எதனால் வந்தது, இப்பொழுது பரிசுத்தவானா இருக்கலையோ என்று சொல்லி தன்னை தீட்டுப்பட வைத்து இடுக்கண்களுக்கு கொடுக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுது. ஆமென். பரிசுத்தவானா இருந்த, நீதிமானா இருந்த, பிதாவுடைய பிள்ளையா இருந்த இயேசுடைய பாடுகளுக்கு இயேசுடைய கரத்தினால் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஆகாரத்தையும் பெற்ற ஜனங்கள் அவர்கள் சொன்னார்கள், பர்னபாசை விடுதலை செய்ய இந்த அவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வருகட்டும் என்று சொன்னது போல பரிசுத்தவான்களுடைய உபத்திரவத்திலே நீங்கள் பிரயோஜனப்படாமல் இருந்தால், பரிசுத்தவான்களுடைய வியாதியிலே நீங்கள் ஆறுதல் சொல்லாவிட்டால், பரிசுத்தவான்களுடைய சிறையிருப்பிலே நீங்கள் வந்து கவனியாவிட்டால் அத்தனை உங்களுக்கு இடுக்கண்ணாய் மாறும் என்பதை கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பிரத்யட்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் 2 கைகளை உசத்தாம ஒரு 3 அல்லேலியா சொல்லலாமே. ஹalleluya. பாத்தீங்க, மொட்டையா இருக்கு, மொட்டை கையை வான் விழிச்ச மாதிரி. ஆமே. அப்போ ஒரு 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 உணர்ச்சி நமக்குள்ள வருது, ஐயோ கையை இப்படி வச்சிருக்கணும், இப்படி வச்சிருக்கணும், தூக்கம் மாறும். ஹalleluya, ஹalleluya. 15 வாசி. அப்படி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பற்றி நான் பொறுமையாக காத்திருந்தான். காத்திருக்கிறது மட்டும் இல்லை, முறுமுறுப்பு இல்லாமல், அருவறுப்பு இல்லாமல், பழி சொல் இல்லாமல், பால் கடிப்பு இல்லாமல், நிர்விசாரம் இல்லாமல், ஆண்டோடைய பரிசுத்தத்திலும் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுலையும் பொறுமையாக இருந்தானா. ஆமென். பொறுமையாக எப்படி இருந்தா? காத்திருந்தானா. ஹalleluya. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பெயரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விதத்திற்கும் முடிவு. உன்னை ஆசீர்வதிப்பது நிச்சயம் என்பது முடிவு தெரிவதற்காக தான் ஒன்னிலும்
அதாவது ஆண்டவரிலும் பெரியவர் நம்முடைய திருச்சபையிலோ தேசங்களிலோ இல்லாதது நிமித்தம் அவரை குறித்தே சாட்சியிட்டு ஆணையிட்டு சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னையும் உன் சந்ததியோ நித்தியத்துக்குள்ள சேர்ப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். அதற்காக உன்னைக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்தானத்துக்கும் மலட்டுத்தன்மை இருப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, ஏனெனில் தேவன் பொய் உரைக்காதவர். ஆமென். நான் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும், ஆசீர்வாதம் அப்படியே தருவார். நீ எப்ப இந்த 10க்கும் 11வது வசனத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு காத்திருக்குதியோ அப்போது நிச்சயமா 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 ஆண்டவருடைய பேரை சொல்லுகிறேன், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நீ அடையாம போக மாட்ட. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 17:18, ஏனெனில் அவர் பொய் உரையாதவர். 17:18, அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படிக்கு சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையிலே அது ஸ்திரப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொன்னபடி செய்து கொண்டே இருக்கிறார். கீழ்ப்படியாதவர்களுக்கு தாழ்மை, அதாவது காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியோ சொன்னதுதான். ஆமென். அதுல எந்த அப்பியலும் இல்லை, காத்தியலும் இல்லை, கொழுக்கட்டையும் இல்லை, தித்தையும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படிக்கு சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையிலே அதை ஸ்திரப்படுத்தினார். 18, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. 2 சுவிசேஷம். ஆமென். ஒரு கூட வாசிக்க நல்லா புரிஞ்சுளுங்க. நான் லைட்டாக சொல்லி தந்துட்டு செய்தியை முடிச்சிடும். ஆமென். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. ஆமென். கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வச்சு இந்த திருச்சபைக்கு ஓடி வந்த உங்களை குறித்து சொல்லுகிறார். ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால். 2 மாறாத விசேஷம். ஒன்று உன் கிரியை, அதான் பரிசுத்தம் கீழ்ப்படிதல், பரிசுத்தம் கீழ்ப்படிதல் ஒழுங்கு. 2வது பரிசுத்தவான்களுக்கு நீ செய்கிற ஊழியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? விளங்குறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த 2 விசேஷங்களிலும் நிறைந்த ஆறுதல் உனக்கு உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன் உன் மேல ஆணையிட்டு தந்திருக்கிறார்.